ආනයනය කරපු වාහන வாகனங்களை இறக்குமதி செய்து துறைமுகத்தில் இருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு 90 நாட்கள் எடுக்கின்றன. அதற்கிடையில் 3% வரியும் அறவிடப்படுகின்றது. இது காத்திருப்பு கட்டணமாக அறவிடப்படுகின்றது. குறைந்தது 5 மாதங்கள் ஆகின்றன வாகனம் ஒன்று வெளியில் வருவதற்கு. அதற்கிடையில் பல்வேறு வரி விதிப்புகளினால் மொத்தமாக 110% வரை வரி செலுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இதில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள எதிர்பார்த்திருக்கின்றீர்களா? சர்வதேச நாணய இருப்பு நாட்டிலிருந்து அதிக அளவில் வெளியேறுகின்றது. ஆகையினாலேயே இந்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று 40 தினங்கள் வரையிலான தாமதம் அங்கு ஏற்படுவதில்லை. அதிக அளவிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் சந்தர்ப்பங்களில் மாத்திரமே 2 வாரங்களுக்கு அதிகமான நாட்கள் தேவைப்படுகின்றன. வரி விதிப்பு தொடர்பில் குறை கூறுவதில் அர்த்தமில்லை. நாட்டிற்கு சர்வதேச நாணய கையிருப்பு, அதாவது டாலர் கையிருப்பு அவசியம் அல்லவா? මේජනතුමා ස්තුතියි. නමුත් මම ඔබතුමාට පැහැදිලි කරේ රටේ අවසානයේ මං කිව්වේ මේක යන්නේ අවසානයේදී වාහනයක් ගන්න යන පාර්ලිමේන්තුවර තමයි මේක බලපාන. நான் இங்கு தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், வாகனம் ஒன்றை இறுதியில் பயன்படுத்த போவது சாதாரண ஒருவராவார். அவருக்கே இந்த அனைத்து பிரச்சனைகளும் சென்றடைகின்றன. வாடிக்கையாளரை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இலங்கையில் தேவைக்கு அதிகமான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. ஆகையினால் மாற்று வழியின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கான நிதி சுமையினை குறைக்க முடியுமா? அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 2 வருடங்களுக்கு அதிகமான காலம் கிடப்பில் காணப்படுகின்றது. இந்த வாகனங்கள் அனைத்தும் சொகுசு வாகனங்களாகும். இதற்கு எங்களுடைய நாட்டில் உள்ள டாலர்களே அதிகமாக செலவிடப்பட்டுள்ளன. இதற்கான முகவர்கள் துபாயில் உள்ளனர். ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து இந்த வாகனத்தை சேமித்துள்ளனர். இதனை ஏலத்தில் விடுத்தாவது பணத்தை தேடிக்கொள்ள வேண்டும், அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளின் வாயிலாக வேண்டும். இதனை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். கடலுக்கு அருகில் வைத்துக் கொண்டு அனைத்து உதிரி பாகங்களையும் நாசம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம். தற்போது இதற்காக துறைமுக கட்டணமும் அறவிடப்படுகின்றன. இன்னும் சிறிது காலங்கள் அங்கு அந்த வாகனங்களை வைத்திருந்தால் ஒரு வாகனத்தையும் பயன்படுத்த முடியாது போய்விடும். இது தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஏதேனும் தீர்மானம் ஒன்றிற்கு வருமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நிதி அமைச்சின் வாயிலாக அதற்கான சுற்று நிருபமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமையினால் இதற்கு மேலதிகமாக இங்கு கதைப்பது பொருத்தமானதாக அமையாது.